வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஆட்டு ரத்த பொரியல் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு ஆட்டு ரத்தம் எடுத்திருக்கோம். இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது வெட்டையில் மேலால் தூசி மண் ஏதாவது முடி ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நல்லா பார்த்துட்டு எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ க்ளீன் பண்ண ரத்தத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது வெட்டினோடனே நமக்கு கட்டியான மாதிரி ஆயிரும். அதனால் இதை நல்லா இந்த மாதிரி கையில் கரைச்சி விட்டுறணும். கட்டி இல்லாமல் நல்லா உடச்சிட்டு கையிலே இந்த போல் கரைச்சி விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா கரைச்சி விட்டாச்சு. திருப்பி மீதி ஏதாவது கட்டி இருந்தது அப்படின்னா நம்ம பாத்திரத்தில் போட்டு நம்ம கிண்டுறோம் அப்படிங்கிற அந்த கட்டிகளை உடச்சி விட்டுறலாம். இப்போ இரும்பு சட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அந்த வானலை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. இது இப்போ லைட்டாக பரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான், பருப்பு செவந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை நல்லா பரட்டினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் பரட்டினதுக்கப்புறமா நம்ம கையில் கரைச்சி வச்சு ரத்தம் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கல, இதில் இருக்கிற தண்ணியும் நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம கடையில் இந்த ரத்தம் வாங்கையிலேயே உப்பு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் கடையில் வாங்கையில் உப்பு போட்டிருக்கா போடலையா அப்படிங்கிறது ஒருக்கு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிட்டு வாங்க. இப்போ இதை நல்லா பெரட்ட நல்லா கரண்டியில் உடச்சி விட்டு பெரட்டணும் அப்படின்னா நல்லா உடஞ்சி வந்துடும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு போட்ட டைம்லேயே நம்ம பெரட்டினீங்க அப்படின்னா வேகிறதுக்கு முன்னாடியே பெரட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வெந்துருச்சு அப்படிங்கிற டைமில் பெரட்டினீங்க அப்படின்னா உடையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த டைமில் நல்லா கரண்டியில் உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரத்தம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. ரத்த சோகையில் இருக்கிறவங்க, பிளட் கவுண்டிங் லெவல் குறைவாக இருக்கிறவங்க, ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தவறாமல் இதை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது வெந்தது அப்படின்னா நல்ல பஞ்சு போல் ஈரல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல மாவு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு, விமன்ஸுக்கு, பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ஸோ அதனால் இதை தவறாமல் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது பிளட் கவுண்டிங் லெவல் குறைவாக இருந்தது அப்படின்னா இதை தவறாமல் வாரத்துக்கு ஒரு டைம் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிளட் கவுண்டிங் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். பரட்டினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் 3 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நல்லா சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த டைமில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதை எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கல, கொஞ்சம் வேகாதது போல் இருந்தது. நம்ம தண்ணி ஆரம்பத்துலேருந்து சேர்க்கவே இல்லை. இதில் இருக்க தண்ணியிலே தான் இவ்வளோ நேரம் வெந்தது. இன்னும் கொஞ்சம் வேகாத போல் இருக்கனால நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக மூடி வச்சிட்றேன். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுருங்க. அதுலேயும் நல்லா வெந்துடும் நமக்கு. அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக ரத்த பொரியல் டக்கராக தயாராகிருச்சு நமக்கு. இதை கண்டிப்பாக விமன்ஸ் தவறாமல் உணவில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இதில் பிளட் கவுண்டிங் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ரத்த பொரியல் சாப்பிட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால் இதை தவறாமல் எல்லோரும் உணவில் எடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.